நான் என்ன இருப்பேன்னே தெரியல. ஒரு உருப்படாத ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபா வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு, ஆனா எல்லா இடத்துலயும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டரா வந்து லேண்ட் ஆயிருக்கேன் சினிமாலன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரசன்னா அண்ணா தான். அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. நடிகர் திரு ஜென்சன் நடிகர் திரு ஜென்சன் பெரியசாமி நடிகர் திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். லப்பர் பத்துல இவர் நம்ம பார்த்துருப்போம். லப்பர் பத்துல நிறைய சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இருந்தது. அதுல இவர் முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஸோ அதுல நம்மள ஆச்சரியப்படுத்தின மாதிரி இந்த படத்துலயும் நம்மளை இவர் ஆச்சரியப்படுத்துவார் அப்படின்னு நம்புவோம். இந்த படத்துல அவர் நடிச்ச அனுபவங்களையும் இந்த படத்துல அவருக்கு இருக்கிற அனுபவங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குமாறு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். பயங்கர படபடப்பா இருக்கு. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகா சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்க நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பிச்சோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியா யதார்த்தமா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமா அப்படி நடந்த ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்கல்ல, யதார்த்தமா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோஷியல் சட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வந்து நிக்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததுன்னா தெரியல. ஒரு மாதிரி நாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டேன் பிரசன்னா கிட்ட, அருண் மூலமா. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியா இருக்கணுமா நடிகனா இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னைய வந்து கூப்பிட்டு பேசினாரு, என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரில. ஒரு உருப்படாத ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபா வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு, ஆனா எல்லா இடத்துலயும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டரா வந்து லேண்ட் ஆயிருக்கேன் சினிமாலன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரசன்னா அண்ணா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்க டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல எங்களோட கெரியர் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இங்க நாங்க பிளேஸ் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு என்னன்னா, நான் வந்து பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டே. அவர் வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமா அவரை பிடிக்கும்னு. அப்போ ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிட்டு வந்தா நான் அவர் தோல் மேல கை போட்டு, அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துலதான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு. தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட.
ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான். திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ள ஓடுது. எனக்கு வந்து கரெக்டா ஆர்கனைஸ்டா பேச வராது, அதனால மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பாக்டா பேச பாக்குறேன். மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்க கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். ஐ மீன் ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுலயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ, சுத்தமா தெரியாத ஒரு மொழியை கையில எடுத்துட்டு அதை செம்மையா பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்றேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்புறம் எங்க ப்ரொடியூசர் வினோத்னா, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல நல்ல சாப்பாடு போட்டாரு. லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டாரு. தேங்க்யூண்ணா. தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ணணும், பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாம டிரைவிங் கத்துக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்க ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காதுல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம். ஆனா குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்துல அவரு நானும் நடிச்சிருந்தாலும் என்னால அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனா பார்த்த குறிப்பிட்ட சில இதுல அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்க டீம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பரா வருவோம், செமையா வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பா தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும், வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை, இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.